ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா vlogs. இன்னைக்கு கோல்டு ஆஃபர் பற்றி தான் நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ரொம்ப சாரி, நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலை. ஒரு 10 டேஸ் கிட்ட ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். நான் வீடியோ எடுக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் எடுக்கிறேன். அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்களேன் ப்ளீஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு கிராமுக்கு 700 ருபீஸ் ஆஃபருங்க. நிஜமாக சொல்கிறேன். இந்த ஆஃபர் வந்து ஜுவல்லரிக்கு கொடுக்குறாங்க. எந்த ஷாப் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த செயின் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த செயினை பற்றி நான் ஒரு குட்டி கதை உங்ககிட்ட சொல்லணும். இந்த செயின் வந்து 2.5 இல்லை 2 சவரன் 2 சவரன் செயின் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ இது என்னென்னா, இந்த செயின் மாட்டுற இடத்துல இந்த ஹூக்கு வந்து கொஞ்சம் விட்டு போயிருக்கு. ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்குங்க. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா, நம்ம என்ன தான் வந்து செயின் நல்லா வெயிட் நல்லா வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும், இந்த ஹூக் வந்து அடிக்கடிக்கு விட்டுருது. அந்த மாதிரி வந்து ஏன்னா ஒரு செயின் ஆல்ரெடி விட்டுருச்சு தான், மாற்றிட்டு தான் இந்த செயினை வந்து நாங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தது வேறு செயின். ஸோ இது வந்து பார்த்து வாங்குங்க. ஹூக்கு வந்து ஜாயிண்ட்லாம் நல்லா பார்த்து வாங்குங்க. அது விட்டுருச்சா திரும்ப திரும்ப மாற்றணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு. அதுக்காக தான் இதை வந்து காமிச்சேன். இப்போ வந்து ஆஃபர் பற்றி பார்க்கலாம். கோல்டு ஜுவல்லரிக்கு வந்து 1 கிராமுக்கு 700 ருபீஸ் ஆஃபர். அப்படின்னா நம்புவீங்களா? நிஜமாவேங்க. இன்றைக்கி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7,830 நினைக்கிறேன். அக்யூரேட்டாக தெரியல. இது வந்து நான் நேற்று பார்த்தது. நேற்றும் இந்த ரேட்டு தான் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இன்றைக்கும் இந்த ரேட்டுன்ற மாதிரி நான் சும்மா போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த மந்த்துக்குள்ளே 8,000 போகிறதுக்கு கூட வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து ரேட் அவ்வளோ ஒவ்வொரு நாளைக்கு ரொம்ப அதிகமாக ஏறதுனால, நான் வந்து சீட்டு போடலான்னு பிளான் பண்ணி அதையே நான் ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்கள். இந்த வந்து எந்த ஷாப்பில் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா, பீமா. ஓகேங்களா? பீமா ஜுவல்லர்ஸில் தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த பீமா ஜுவல்லர்ஸில் நேற்று, அதாவது 7th February ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரிக்கெல்லாம் வந்து 0% வேஸ்டேஜ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இது வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கும் போது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இது ஆன்லைனில் வாங்கும்போது இந்த ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னது ஃபஸ்ட்டு வந்து 0% வேஸ்டேஜ். இது ஆன்லைனில் அப்ளிகபிள். இன்னொரு கண்டிஷன், 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும் அந்த ஜுவல்லரியோட வேல்யூ. நீங்கள் ஒரு நகை பார்க்குறீங்கன்னா, அந்த ஒரு காசு வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து 0% வேஸ்டேஜ் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு கிராமுக்கு வந்து 200 ருபீஸ் லெஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இந்த ஆஃபர் வச்சு தான் நான் வந்து பீமா ஜுவல்லர்ஸில் கோல்டு வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நகையை வச்சு தான் வாங்கியிருக்கேன். நகையை வந்து 70,000க்கு என் ஹஸ்பண்டோட மார்னிங் ஆஃபர் பார்த்த உடனே எடுத்துன்னு போயிட்டு நகை வைக்க சொல்லிட்டேன். 70,000 ரூபாய் எடுத்துன்னு வந்து அக்கௌண்ட்டில் போட்டிருந்தாங்க. அந்த 70,000 ரூபாய்க்கு 66,500 ஆச்சு. ஒரு பெண்டன்ட் வாங்கினேன். ஓகேங்களா? இது எதுக்காக வாங்கினேன், என்ன பிளான்னு சொல்கிறேன். ஒரு பெண்டன்ட் வாங்கினேன். இந்த பெண்டன்ட் வந்து 65,500 ரூபாய். எவ்வளோ வந்து வெயிட்டு பார்த்தீங்கன்னா 8.300 மில்லி. அதாவது ஒரு சவரனுக்கு கூட இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த ரேட்டுக்கு வந்து வாங்கியிருந்தேன். இதுவே இன்றைக்கி ரேட் என்ன போட்டிருக்காங்க, இதே பெண்டன்ட்டு இன்றைக்கி ரேட்டு. இன்றைக்கி வந்து அதாவது இன்றைக்கி சண்டே இல்லையா? நேற்று வந்து நான் சாட்டர்டே வந்து வாங்கினேன். இன்றைக்கி வந்து 8th February. February 8th என்ன ரேட்டு போட்டிருக்காங்கன்னா 72,800 சில்லற பார்த்தேன். 800 வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? நேற்றுக்கும் இன்றைக்கும் ரேட்டு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஆனால் வந்து இன்றைக்கி எவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்கன்னா, பீமா ஜுவல்லர்ஸில் 7,718 ரூபா. இந்த ரேட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வாங்குறதா இருந்தால் தயவு செஞ்சு பீமா ஜுவல்லர்ஸில் ஒரு காயினாக கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ரேட்டு ரொம்ப அதிகமாக ஏறிட்டே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், கையில் காசு இருந்ததுன்னா ஒரு 1/2 கிராம் காயின் கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது 72,800 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்குது. இப்போ நேற்றுக்கும் இன்றைக்குமே எனக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எப்படியும் 6,300 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து இதை நான் எப்படி வந்து நான் டேலி பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இதை வந்து எப்படியுமே நான் இந்த ஒரு சவரனை வந்து நான் இந்த ஒரு வருஷம் இந்த 2025 நான் இந்த ஒரு சவரன் சேர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த 1 சவரன் நான் சேர்க்க போகிறேன். ஓகேங்களா? இதுக்கு நான் வந்து சும்மா வந்து ஒரு 1 கிராம் வந்து ரூ. 8000 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 8, 8 64. அப்போ ரூ. 64,000 வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த வேஸ்டேஜ் இதெல்லாம் போட்டு ஒரு ரூ. 10,000 நான் கூட்டிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 74,000 வருமா? இந்த ரூ. 74,000 நான் 1 வருஷத்துக்கு சேர்க்கணும் அப்படின்னா, நான் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேர்க்கணும்? அந்த ரூ. 74,000ல 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 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 ரூ. 7,000 கிட்ட நான் சேர்க்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? சும்மா அப்ராக்ஸ் தோராயமாக சொல்கிறேன். ஒரு ரூ. 7,000 கிட்ட நான் சேர்க்க வேண்டியிருக்கும். அப்போ நான் ரூ. 7,000 நான் சேர்த்தா தான் இதை வந்து நான் வாங்க முடியும். அதுவே வந்து எனக்கு அன்றைக்கி ரூ. 8,000 தான் விற்குமானா கண்டிப்பாக இருக்காது. இந்த வருஷம் கடைசியில் கண்டிப்பாக ரூ. 8,000 தாண்டி போயிடும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போவே ரூ. 8,000 கிட்ட தான் இருக்குது. கரெக்ட்டுங்களா? அதனால் ரூ. 8,000 தாண்டி போயிடும். ஆனாலுமே நான் ரூ. 7,000 போட்டாலே என்னால் வந்து அந்த அப்போ வந்து அன்றைக்கி விற்கிற ரேட்டுக்கு என்னால் வாங்க முடியாது. அதனால தான் நான் இந்த அடகு வச்சு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த 1 சவரன் நான் இப்படி வாங்கிட்டேன். இப்போது 24,000 எங்கே இருக்குது பாருங்கள், 66,000 எங்கே இருக்குது பாருங்கள். ஏன்னா எனக்கு இதுக்கு வேஸ்டேஜ் கிடையாது. 0% வேஸ்டேஜில் எடுத்ததுனால எனக்கு வேஸ்டேஜ் இல்லை. இப்போ கோல்டு காயின்லாம் எப்படி ஆஃபரில் வாங்குறோமோ அந்த மாதிரி இப்போ நகை கொடுத்துருக்காங்க. நான் வாங்கியிருக்கேன். வந்தக்கப்புறம் நான் சொல்கிறேன் ரிவ்யூ பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில் வேணும்னா. ஓகேங்களா? இப்போ அந்த ரூ. 66,500 70,000 நான் வச்சுருக்கேன் இல்லையா? இப்போது இந்த ரூ. 7,000 இந்த நகைக்கு கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். புரியுதுங்களா? நான் வந்து சீட்டு போடலை. அதுக்கு பதிலாக சீட்டு போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 18% 20% நீங்கள் செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அந்த நகையை நான் மொதவே எடுத்துகிட்டு வச்ச நகைக்கு நான் அதை கட்டிக்கிட்டே வந்தேன்னா, அந்த சீட்டு கட்டுற காசு நான் அதை கட்டிக்கிட்டே வந்தேன்னா எனக்கு இது வந்து மீட்டு வந்துடும். இந்த நகை மீட்டு வந்துடும். ஓகேங்களா? இந்த பிளானில் தான் நான் வந்து இதை வந்து நான் வாங்கியிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் எப்போ வருது, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அது பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் நான் வந்து அந்த வீடியோ போடலை. இல்லை நேற்றே அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த மாதிரி ஆஃபர் வரும்போது நீங்கள் ஆஃபர் பார்த்துட்டு வாங்குனீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாபம். ஸோ இதுதான் வந்து இந்த பற்றின வீடியோ. இப்போ இன்றைக்கி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 7,718 வந்து விற்கிறாங்க. நீங்கள் எதனா வாங்கணுன்னா கூட வந்து வாங்கிக்கோங்க. February மாதம் இந்த வருஷம் இந்த ஆஃபரில் விற்கிறாங்க. ஓகேங்களா? 5ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. என்ன ஆஃபர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 கிராமுக்கு ரூ. 700 ஆஃபர் இருக்குது. அது வந்து நகையை பொறுத்து அது வந்து டிஃபர் ஆகுது. ஒவ்வொரு நகைக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகுது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்ச வீடியோ. நான் வந்து ஜுவல் வந்தக்கப்புறமா எப்படி இருக்குது என்னங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நான் ஒரு நாள் வீடியோவில் காட்டுறேன். அது வேணும்னா உங்களுக்கு அதுவும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது வந்து ப்ராஃபிட்டாக லாஸாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவே நான் சீட்டு கட்டிட்டு வந்தால் கூட என்னால் அன்றைக்கி வந்து ஒரு சவரன் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து கொஷின் மார்க் தான். ஓகேங்களா? ரூ. 7,000 சீட்டு கட்டினாலுமே எடுக்க முடியுமாங்கிறது கண்டிப்பாக கொஷின் மார்க் தான். அதில் வந்து செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே என்னால் வந்து எடுக்க முடியுமான்னு தெரியல. ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நாள் ஆஃபர் போட்டதுனால ஏதோ ஒரு லக்குன்னு கூட நினச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வந்து என் ஹஸ்பண்ட்க்கும் அன்றைக்கி வந்து பெர்மிஷன் போட்டிருந்தாங்க காலையில் வேறு விஷயமா. அப்படியே இதுவும் சேர்த்து நான் பார்த்துட்டு வர சொல்லிட்டேன். ஸோ அதுலேயும் வந்து நான் நகையும் வச்சாச்சு. அதை வச்சு நான் இன்னொரு நகைக்கும் நான் வந்து பே பண்ணி வாங்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து மிச்ச காசு வந்து நான் கட்ட முடியல. நான் வீட்டு செலவு இருக்குது. அதனால் நான் மிச்ச காசு நான் வீட்டு செலவுக்கு போட்டுப்பேன். மிச்சம் 3,500 அறிவிச்சிருக்கேன் இப்போது. அதை வந்து நான் வீட்டு செலவு எனக்கு தேவைப்படுது. அதனால் நான் மாதம் 7,000 சீட்டு கட்டுற மாதிரி வந்து அக்கௌண்ட்டில் நகை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்படி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி எதுனா வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த டேட்டில் அதாவது நேற்று யாரெல்லாம் இந்த பீமா ஜுவல்லர்ஸில் இந்த வேஸ்டேஜ் 0% வேஸ்டேஜ் யூஸ் பண்ணி நகையை வாங்குனீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஜுவல் வாங்குனீங்க, என்ன வெயிட்டில் வாங்குனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.